இன்றைய உலகில் ஒரு சில கிளிக்குகளிலேயே ஒருவரின் வாழ்க்கையை நாசமாக்க முடியும். இந்தியாவிலும் உலகின் பல பகுதிகளிலும் போலியான அல்லது மார்பிங் செய்யப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் உருவாக்கப்பட்ட படங்கள் மக்களை அவமானப்படுத்தவும் அச்சுறுத்தவும் பயன்படுத்தப்படுகின்றன. இதில் சிலரை ஆழ்ந்த மனச்சோர்வுக்கும் தற்கொலைக்கும் கூட இட்டுச் சென்றுள்ளது. ஃபரிதாபாத்தில் 19 வயது மாணவர் ஒருவர் தன்னையும் தனது சகோதரிகளையும் ஆபாசமான உருவாக்கிய படங்களை உருவாக்கி பணம் செலுத்தாவிட்டால் அவற்றை பரப்புவதாக மிரட்டப்பட்ட பின்னர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஒரு இளம் பெண் தனது மார்பிங் செய்யப்பட்ட நிர்வாண படங்கள் பேஸ்புக்கில் மீண்டும் மீண்டும் வெளியிடப்பட்டதால் தற்கொலை செய்து கொண்டார். அவளால் அவமானத்தை தாங்க முடியவில்லை. ஒரு போலி படம் அல்லது ஃபார்வேர்டு செய்யப்பட்ட செய்தி கூர்மையான கத்தியைப் போல அவள் வாழ்க்கையில் நேரடியாக குத்தியது. அத்தகைய உலகத்திற்குள் தான் நற்செய்தி நம்மை புனித ஜோசப்பிடம் அழைத்துச் செல்கிறது. மரியாளை அம்பலப்படுத்தும் சக்தி யோசேப்புக்கு இருந்தது. அவர்கள் ஒன்றாக வாழ்வதற்கு முன்பு மரியாள் கர்ப்பமாக இருந்ததை கண்டுபிடித்த போது அந்த குழந்தை தன்னுடையது அல்ல என்பதை அவர் அறிந்திருந்தார். இது என் குழந்தை அல்ல, நான் அப்பாவி என்று எல்லோரிடமும் கூறி தனது பெயரை காப்பாற்றியிருக்க முடியும். ஆனால் நற்செய்தி கூறுகிறது அவர் ஒரு நீதிமான். மேலும் அவளை அவமானப்படுத்த அவர் தயாராக இல்லையூர். எனவே அவர் அவளை அமைதியாக விட்டுவிட முடிவு செய்தார். முழு உண்மையையும் அறிந்து கொள்வதற்கு முன்பே யோசேப்பு பழிவாங்குவதை விட கருணையையும் வெளிப்பாட்டை விட பாதுகாப்பையும் தேர்ந்தெடுத்தார். யோசேப்பு வேதனையிலும் குழப்பத்திலும் இருந்திருக்க வேண்டும். இருப்பினும் அவர் தனது கதையை சொல்லி கிராமம் முழுவதும் செல்லவில்லை. மக்களை தன் பக்கம் ஈர்க்க அவர் முயற்சிக்கவில்லை. அவர் தனது வலியை தனக்கும் கடவுளுக்கும் இடையில் வைத்திருந்தார். மரியாளை பொது வதந்திகளுக்குள் இழுக்காதபடி அமைதியாக பின்வாங்க அவர் தயாராக இருந்தார். வார்த்தைகள் மற்றும் திரைகள் மூலம் நமது உலகம் வெளிப்படும் போது யோசேப்பு தனது வாயை மூடிக்கொண்டு மரியாளின் நல்ல பெயரை பாதுகாத்தார். இது நமது அன்றாட வாழ்க்கையின் தெளிவான கண்ணாடி. வீட்டில் நம் கணவர் அல்லது மனைவியின் தவறுகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்கிறோமா? நம் குழந்தைகளின் தோல்விகளை நம் அண்டை வீட்டாரிடமும் உறவினர்களிடமும் வெளிப்படுத்துகிறோமா? திருச்சபையிலோ அல்லது வேலையிலோ தங்களை தற்காத்துக் கொள்ள முடியாதவர்களை பற்றிய கதைகளை பரிமாறிக்கொள்கிறோமா? சமூக ஊடகங்களில் ஒருவரின் நல்ல பெயரை கெடுக்கக்கூடிய ஸ்கிரீன்ஷாட்கள், வீடியோக்கள் அல்லது வதந்திகளை பகிர்கிறோம். ஒரு உருவகப்படுத்தப்பட்ட